என்னங்க? சரி பவானி, வா நம்ம போலாம். எல்லாம் சரியா போயிட்டு இருக்கிற நேரத்துல அந்த தோர உயிரோட இருக்கான்னு சொல்லி இப்படி ஒரு புது பிரச்சனை வரும் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. பவானி, தோர உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல பவானி. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே. இப்ப நம்ம அதை பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல அவனை தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளியே ஆகணும். அவன் உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான். நல்ல வேலை வந்தவ பாரதி கண்ணுல மாட்டாம மித்ரா கண்ணுல சிக்கியிருக்கா. இல்ல இந்த பொண்ணை வச்சு அவன் நினைச்சதை நடத்திருப்பா. நம்ம ஆளுங்க எங்க இருக்காங்க? வந்துட்டு இருக்காங்க பவானி, வந்துருவாங்க. மேடம், ஏய், இவளை தூக்கிட்டு போய் நம்ம குடோன்ல அடைச்சு வைங்க. அப்படியே கிளம்பி போய் அந்த தோரை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை தூக்கிட்டு வாங்க. அவன் உயிரோட இருக்கவே கூடாது. அவனை ஏன் கையால குத்தி கொண்டாதான் என் ஆத்திரம் அடங்கும். சரிங்க மேடம். ஏய், ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்புறம் நடக்கிறதே வேற. அதெல்லாம் எதுவும் ஆகாது மேடம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க மேடம். வா பவானி. டேய் அவரா? என்ன மித்ரா, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இந்த கல்யாணம் எப்படியும் நடக்காது.